இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று நாம் தேவ வசனத்தை வாசிக்க முடியும். அப்படி நடந்தால் நீங்கள் நீதிமானாய் காணப்படுவீர்கள். சங்கீதம் 92:12 நாம் வாசிக்கிறோம்: நீதிமான் பனையை போல் செழிப்பான், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு, தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோடே இருக்கிறாரே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அவைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது அநேக ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். உங்கள் வீட்டை நல்ல வஸ்துக்களினாலே நிரப்புகிறார். அதற்கு அடிப்படையாக நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம், கை கொள்ளுவோம், கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு வாழுகின்ற பொழுது ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவருடைய நீதிமான் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை கை கொண்டு நடக்கவும் அதன்படி செயல்படவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. அது நிமித்தமாய் அவருடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் காணப்படட்டும், அநேக ஆசீர்வாதங்கள் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.